ஐடிபிஐ அப்படிங்கிற வங்கியிலேருந்து வந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை 500 பேர் எடுக்க போகிறாங்க. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? முதல் மாத சம்பளம் கிட்டத்தட்ட 50,000ங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா போதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல, ஃப்ரெஷர்ஸே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான தேர்வு எப்படி இருக்கும், ட்ரைனிங் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே தெளிவா புரியும் வகையில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஐடிபிஐ பேங்க் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த சேனலையும் சொல்லாத முக்கியமான விஷயங்கள்லாம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த ஐடிபிஐ பேங்க் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க், தனியார் வங்கி தான். ஆனா இவங்க மணிபால் குளோபல் எஜுகேஷனல் சர்வீஸோட டைஅப்ல இருக்காங்க. யார் இந்த மணிபால் குளோபல் அப்படின்னா, இவங்க தான் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களோட டைஅப்ல இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு நிறுவனங்க. இந்த மாதிரி பிரைவேட் செக்டார் வங்கிகளுக்கு தேவையான ஆட்களை இவங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி, அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட். ஸோ இவங்களும் இந்த ஐடிஐ பேங்க்கும் அவங்களோட டைஅப்ல இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வர Feb 26 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஓகே, ஸோ என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் வந்து இந்த மணிபால் குளோபல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 1 இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்னா கிடையாது. முதல் 6 மாதம் மட்டும் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங். நீங்கள் இந்த மணிபால் குளோபல் வந்து பெங்களூர்ல இருக்கு, அங்கே தங்கி நீங்கள் அந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஏதாவது வங்கியில், அதுக்கப்புறம் 4 மாதம் ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஏதாவது ஒரு ஐடிபிஐ வங்கியில் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கோர்ஸையும் நீங்கள் பை சைடு முடிச்சதா அர்த்தம். இந்தியா முழுவதும் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத்தில் வரோம், சென்னையில் வரோம், தமிழ்நாடு, புதுச்சேரி இரு ஸ்டேட்ஸ்ல இருந்துமே நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேட்ஸ் அண்ட் யூடி அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி பாருங்க, மொத்தமாக 500 வேகன்சி வந்து இருக்குங்க. பொது பிரிவினருக்கு 203, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா நீங்கள் ஓபிசியில் வரீங்க, உங்களுக்கு 135 வேகன்சி இருக்குது. டைம் லைன்ஸ், ஸோ இதற்கு எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா Feb 12 Feb 26 வரையும் தான் உங்களுக்கு டைம். எக்ஸாமினேஷன் மார்ச்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன, கட் ஆஃப் டேட் அப்படின்னா Jan 31, 2024, ஜனவரி 31. இந்த டேட்குள்ள தான் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும். அதற்குள்ள அவங்க கேட்கறது கரெக்டாக இருக்கணும் அந்த டேட்டின் படி. அதுதான் முக்கியமான டேட். ஓகே, என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா போதுங்க. எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. டிப்ளமோ மட்டும் இதற்கு எலிஜிபிள் கிடையாது. டிப்ளமோ அப்படிங்கிறது டிகிரி கிடையாது. அதனால ஏதோ ஒரு டிகிரி, டிப்ளமோ முடிச்சுட்டு வேற ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிபிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா ஓகே. டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா இதற்கு எலிஜிபிள் கிடையாது. லோக்கல் லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்ட் இருக்கணும். நம்ம தமிழ்நாடுக்கு தமிழ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஜ் லிமிட் பாருங்க, மினிமம் 20 to 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாமா. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 31/1/1999 31/1/2004 இந்த 2 டேட்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் எஸ்சி, எஸ்டி வகுப்பினில் வரீங்க அப்படின்னா 30 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபிசியில் வருவீங்க. நீங்கள் உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறதுனால 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்லாம் 200 ரூபாய், மீதவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாங்க. ஹவு டு அப்ளைல டேட்டா நீங்கள் அதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் நீங்கள் கொடுத்து அதில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கிற இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஐடிபிஐ பேங்கோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதற்கு போயிட்டு இதில் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் நீங்கள் ஆன்லைனில் யூபிஐ, டெபிட் கார்டு எல்லாத்துலேயுமே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவாக அதில் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. எக்ஸாமினேஷன் என்ன, வழக்கமாக ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன, லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூட், அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், இது தொடர்பாக தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் நடக்க போது 200 கொஸ்டின், 200 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஆன்லைன் டெஸ்ட் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி அடுத்து நிறைய இடங்கள் நடக்குது. உங்களுக்கு நியர்பை சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு ஜாப் லொகேஷனும் தமிழ்நாடு தான், வேற ஸ்டேட்லலாம் போட மாட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருக்கலாம், அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ப்ரோக்ராம்க்கான ஃபீ 3 lakhs. அதாவது இந்த 1 இயர் கோர்ஸ் சொன்னல, இந்த எக்ஸாம் நீங்கள் முடிச்சக்கப்புறம் இந்த 1 இயர் கோர்ஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அதற்கான ஃபீ 3 லட்சம் ரூபாய். நான் எங்கே போகிறது 3 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னா கவலை இல்லை. உங்களுக்கு இந்த ஐடிபிஐ பேங்க்லேருந்து ஃபினான்சிங், அதாவது லோன் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஐடிபிஐ பேங்க்லேயே லோன் எடுத்து கூட நீங்கள் இதில் படிக்கலாம். நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஜாபில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக எடுத்து இந்த லோனை வந்து அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர் கோர்ஸ், முதல் 6 மாதம் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கு, அப்போ மாதம் 5000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு, அப்போ மாதம் 15,000 உங்களுக்கு சேலரி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் உங்களுக்கு 4 மாதம் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கு, அப்போ டீசெண்டாக ஒரு 30-35K சேலரி. அதுக்கப்புறம் உங்களை ஏதோ ஒரு ஐடிபிஐ வங்கியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக எடுத்துப்பாங்க. அப்போது 50,000 சம்பளம். அது இல்லாமல் டிஏ, ஹச்ஏ, லஞ்ச் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கிரேட் ஏ ஆஃபீஸராக வர்றதுனால. கடைசியில் அனெக்ஷன் 1ல் என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.